வச்சிருக்கணும் பயந்து உள்ள இருந்தா வாழ முடியாது சார். தைரியமாக வெளியே வந்தது அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நம்ம தர முடியும். ஃப்ரீடமாக விடுங்க சார். ஒரு ஆம்பளை பசங்க கூட பேசும்போது பயத்தோடு பேச விட்டோம்னா அதுங்களுக்கு அந்த பயம்தான் வருமே தவிர ஒரு தன்னம்பிக்கை வராது. நம்ம ஒரு ஃப்ரீடமாக பேச விட்டோம்னா ஒரு தைரியம் கிடைக்கும். ஒரு 6 மாதமாவது அவருக்கு ஆகும். நம்ம எடுத்தோன்னே நீங்கள் கொடுக்கல கொள்ள நம்ம கேட்க முடியும் அப்படின்னா அவர் என்னென்ன செய்யணும் செஞ்சுட்டு தான் வராது. அவர் சொத்து சேர்க்க வரல சார், ஆல்ரெடி சேர்த்துட்டாரு. நம்மளுக்காக வந்திருக்காங்கன்னா நம்ம எல்லாருமே அவர் சப்போர்ட் பண்ணணும். அவர் வந்து 2 மாதம் ஆகும் சார். இந்த 2 மாதம் நாங்கள் சேஃப் ஆகிட்டோம் சார். இன்னும் அவர் இருக்க இன்னும் ஜனங்க சேஃப் ஆகும். 6 மாதம் இப்போதானேங்க 3 மாதம் ஆகுது, இப்போதாங்க 6 மாதம் ஆகுது. இருங்க இனிமேல் தானேங்க ஒன்று ஒன்றா பண்ண முடியும்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அவங்க இப்போ தான் போய் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. இப்போ நீங்கள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்களாம் அந்த அரசியல் உள்ளே வளர்ந்தவங்க. இவங்க வந்து புதுசாக இப்போ வெளியே இருந்து வராங்க. ஒரு ஃபோன் நம்பர் அலாட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்க அது தெரியல எனக்கு. நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. தெரியல. எல்லாருக்கும் தெரியற மாதிரி அது அறிவிப்பு வரணும். எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒவ்வொரு ஆட்டோலையும் இருக்கணும் அந்த நம்பர். எமர்ஜென்சினா கால் பண்ணுறதுக்கு உடனே அவங்க அங்கே வர மாதிரி. ஆட்சி சூப்பராக இருக்குது. இதே மாதிரி பண்ணுங்கள். யார் பேசுறதும் காது கொடுத்து கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க சார். உங்கள் கூட நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம். ஓகே, விஜய் வந்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது எப்படி இருக்குது உங்களுக்கு? ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுன்னா அவங்க வந்து அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் போய் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. இப்போ நீங்கள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்களாம் அந்த அரசியல் உள்ளவே வளர்ந்தவங்க. இவங்க வந்து புதுசாக இப்போ வெளியே இருந்து வராங்க. இப்போ ஜனநாயகம் இந்த மாதிரி ஒரு இந்த படமாக எடுத்தால் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது. இப்போ அது உள்ளே போய் உட்காரவங்களுக்கு தான் இப்போது புதுசாக கல்யாணம் பண்ணி போகிறாங்க. அந்த பொண்ணு மாமியார் மாமனார் எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளோ நாள் ஆகும்? அதுக்குள்ளே ஒரு குழந்தை பெற்றுப்பாங்க. ஆனால் அவங்கள இன்னும் யார் இவங்க எப்படி இவங்க கேரக்டர் இப்படி சொன்னால் என்ன தெரியுமாக்கா சொல்கிறாங்க? இதெல்லாம் தெரியாமலா அவங்க வந்தாங்க, இப்படி இதெல்லாம் தெரியாமலா வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆட்சியில் இத்தனை துறை இருக்குது. இப்போ வீட்டில் இருக்கவங்க சமையல் நம்ம ஒருத்தங்களும் ஒன்று பிடிக்க நம்ம செய்ய முடியாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ செஞ்சு வச்சுட்டு போகிறோம். இப்போ இத்தனை ஆட்சிக்காரங்க இருக்காங்க. என்ன சொல்கிறது, இபி இருக்குது, சிலிண்டர் பார்க்குறவங்க எல்லாமே சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு துறையும் அவர் போய் ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணாதான் இதில் என்ன நடக்குது அதில் என்ன நடக்குன்னு தெரியணும். தெரியும் போது என்ன ஆகும்? அது கொஞ்ச நாள் ஆகும். ஒரு 6 மாதமாவது அவருக்கு ஆகும். நம்ம எடுத்தோன்னே நீங்கள் கொடுக்கல கொள்ள நம்ம கேட்க முடியும் அப்படின்னா அவர் என்னென்ன செய்யணும் செஞ்சுட்டு தான் வராது. அவர் சொத்து சேர்க்க வரல சார், ஆல்ரெடி சேர்த்துட்டாரு. நம்மளுக்காக வந்திருக்காங்கன்னா நம்ம எல்லாருமே அவர் சப்போர்ட் பண்ணணும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஓகேக்கா, நீங்கள் ஆட்டோ தானே ஓட்டுறீங்கக்கா. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்தளவுக்கு இப்போ பாதுகாப்பாக இருக்குது? ஸோ சிங்கப்பெண் அதிரடி திட்டம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது சார். எங்கள் ஃபோன் ஆப்லேயே நிறைய போலீஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் ஆப்பை இறக்கி தான் வச்சுருக்கோம். ஆனால் எந்த ஒரு பயமும் இல்லை. தைரியமாக தான் நாங்கள் ஓட்டுறோம். நான் ஒரு 11 மணி 12 மணி வரையும் நான் முன்னாடி ஓட்டுறீங்களா? ஸோ இப்போ தான் ஓட்டுறீங்களா? 1 இயர் ஆகுது சார். 1 இயராக ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஏன்க்கா வந்தீங்க? இல்லை, ரொம்ப பேர் வந்துட்டு அந்த மாதிரி வேலைக்கு போயிடுவாங்க. இல்லை சார், இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம். நானும் பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணதான் சார். ஒர்க் பண்ணேன். இப்போ ஒரு லீவ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பர்மிஷன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இப்போ எனக்கு அந்த 1000 ரூபாய் கூட நான் வாங்கலை. அந்த கவர்மெண்ட் தர 1000 ரூபாய் கூட நான் வாங்கலை. கேட்கும்போது எனக்கு லீவு தர ஆள் இல்லாமல் வந்து ஆக மாட்டாங்க. மழையில் வெயில் எல்லாருக்குமே அவங்களுக்கு நாங்கள் சம்பாதிச்சு கொடுத்தோம். அந்த சம்பளத்தை தவிர நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஏசியில் பிஎஃப் இல்லை, ஒரு 7 வருஷமாக சர்வீஸ் பண்ணேன். எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்போ நான் ஒரு லீவ் கேட்க வேண்டிய வேலை இல்லை. இப்போ இந்த டைமிங்க்கு நான் இங்கே வந்து என்னோடய ஃப்ரீடமை நான் பார்க்குறேன். கரெக்டு தாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம லீவ் கேட்டு பர்மிஷன் கேட்டு எல்லாமே பண்ணும்போது அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இது என் வேலை, எனக்கு எப்போ தோணுதோ நான் செய்வேன். என்னால் முடியல நான் வீட்டில் கூட சொல்லி ரெஸ்ட் எடுப்பேன். அதனால் சொந்தமாக செஞ்சால் நம்மளுக்கு ஒரு திமிரு இருக்குல்ல சார், அது எனக்கு இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. பெருமையாக சொல்கிறீங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் 3 பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்கேன் சார். என்னை பார்த்து என் பொண்ணுங்க தைரியமாக வெளியே இருக்கணும். நான் 10வது தான் படிச்சிருக்கேன். என் பெரிய பொண்ணு படிக்கிறா. 2வது பொண்ணு இப்போ பிபிஏ படிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் காலேஜ். நம்ம பொம்பளை பசங்க வச்சிருக்கணும் பயந்து உள்ள இருந்தா வாழ முடியாது சார். தைரியமாக வெளியே வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நம்ம தர முடியும். ஆனால் நாங்கள் வந்த வரையும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தான் வளர்ந்துருக்கேன். அதே மாதிரி என் பசங்களும் வளரணும்னு தான் ஆசைப்படுறேன். ஃப்ரீடமாக விடுங்க சார். ஒரு ஆம்பளை பசங்க கூட பேசும்போது பயத்தோடு பேச விட்டோம்னா அதுங்களுக்கு அந்த பயம்தான் வருமே தவிர ஒரு தன்னம்பிக்கை வராது. நம்ம ஒரு ஃப்ரீடமாக பேச விட்டோம்னா ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை வரும், தைரியத்தோட வருவாங்க, தைரியத்தோடு இருப்பாங்க. நம்ம ஏன் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு அந்த இது வராது. நம்ம ஃப்ரீயாக வளர்ப்போம். அப்போ தான் அந்த பசங்களோட லைஃப் நல்லா இருக்கும். இந்த ஆட்சி எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஆட்சியாக இருக்குது. நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஃபீல்னால் 2 விதம் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே சார், நிறைய பேர் வந்துட்டு என்ன எதுவுமே பண்ணல என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதனால நான் உங்ககிட்ட கேக்குறேன். 6 மாசம் ஒருத்தர் நாங்க பேர்ல சொல்ல விரும்பல.
6 மாதம் இப்போ தானேங்க 3 மாதம் ஆகுது, இப்போ தாங்க 6 மாதம் ஆகுது, இருங்க இனிமேல் தானேங்க ஒன்று ஒன்றா பண்ண முடியும்னு சொன்னவங்களாம் இருக்காங்க இந்த கட்சியில். இப்போ இவர் வந்து இந்த 1 மாதத்தில் என்ன பண்ணாமல் விட்டார், எல்லாமே தான் பண்ணுறாரு. எங்களுக்கு முக்கியமாக வந்து லேடிஸ்க்கு ஒரு வீர சிங்க பெண்கள்னு ஒரு சிங்கப்பெண் திட்டம் பண்ணாங்க. அந்த எந்த ஆட்சியில் பண்ணாங்க? யாரும் பண்ணல. எங்களுக்கு ஒன்று, அதாவது அவர் செஞ்சார்ல, இன்னும் நிறைய விஷயம் பண்ணுறாரு, லேடிஸ்க்காக நிறைய பண்ணுறாங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பண்ணிவிடுவாங்க. சிஎம் அங்கே வராருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே டிராஃபிக் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் நின்றுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் வந்து கேஷுவலாக இருக்கிறாரு. அவர் நார்மலாகவும் அதே மாதிரி இருக்கிற ஆள் தான். நானும் நீலாங்கரை ஏரியா தான், அதனால் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் சூப்பரான ஆட்சி எங்களை பொறுத்த வரைக்கும், லேடிஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஆட்சி. விஜய் சாரோட இது எப்படி இருக்குது? வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக இன்னும் மாற்றம் வரணும். அடுத்தடுத்து அவர் 1 மந்த் தான் இருக்கு. ஸோ இதுவே வந்துட்டு நிறைய இல்லைன்னு சொல்றாங்க. 1 மந்த்துக்கே அவர் இவ்வளோ கொண்டு வந்துட்டாரு. இன்னும் மாற்றங்கள் நிறைய வரணும். இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னும் மும்பரமா கொடுக்கணும். இந்த சிங்கப்படை திட்டம் வந்துட்டு அறிவிச்சாங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்கக்கா? ஸோ நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்களா? ஸோ அது எப்படி இருக்கு? முக்கியமாக தேவை. ஏன்னா வந்து இப்போ ஆள் இல்லாத இடத்துக்குலாம், நடமாட்டம் இல்லாத இடத்துக்குலாம் போனால் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தைரியமா இருக்காக்கா? அந்த தைரியமா இருக்கு. ஆனா வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் அலாட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. நீங்க அது தெரியல எனக்கு, நாங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல. தெரியல, எல்லாருக்கும் தெரியற மாதிரி அது அறிவிப்பு வரணும். எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒவ்வொரு ஆட்டோலயும் இருக்கணும் அந்த நம்பர். எமர்ஜென்சினா கால் பண்றதுக்கு உடனே அவங்க அங்க வர மாதிரி, ஸ்பாட்டுக்கு வர மாதிரி. அவங்களோட இப்போ உள்ள திட்டம்லாம் எப்படிக்கா இருக்கு? அந்த மதுவிலக்கை ஒழிச்சது ஸ்கூல் பக்கத்துல, கோயில் பக்கத்துல கண்டிப்பா யாருமே பண்ணாதான் அவர் கண்டிப்பா கொண்டு வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் அவர் மேலும் மேலும் பண்ணணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எப்படி போயிட்டு இருக்குது விஜய் சாரோட இது வந்துட்டு? செம சார், இதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சார். நீங்க சொல்லணுமே, அது இப்பதான் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நிறைய பேர் பண்ணலன்றாங்க. இல்லை சார், செம சார், சூப்பர் சார். இந்த மாதிரி வந்து எடுத்துக்காட்டு கண்டிப்பாக வேணும். எங்களை மாதிரி இப்போ லேடிஸ்க்கு கண்டிப்பாக வேணும் சார். இப்போ சிங்கப்படை அதிரடி படைன்னு ஒன்று அறிவிச்சாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சிங்க பெண்கள் தான் சிங்கப்படை நீங்கள் ஆரம்பிச்சிங்க சார். நாங்கள் வீர பெண்கள் தொழில் சங்கம் ஆட்டோ ஓட்டத்தில் வந்து பெஸ்ட்டாகவே போயிருக்கோம் சார். ஓகே, அது வந்துட்டு ஏன் அந்த அளவுக்கு சேஃபாக இருக்கா? ஸோ அது உங்களுக்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் ஸோ அந்த மதுக்கடையெல்லாம் மூடி இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் 2 வார்த்தை சொல்லலாம். மதுக்கடையை வந்து மூட வேணும் தான் சார். ஏன்னா ஸ்கூல் பக்கம், கோயில் பக்கம் உள்ளதெல்லாம் மட்டும் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சார். நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, கோயிலுக்கு போகிறவங்களும் நிம்மதியாக போயிடணும். வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் சார் போகிறாங்க. அதனால அந்த ஒயின் ஷாப்பை மூடுறது பெஸ்ட்டு. ஓகே மேம், நீங்கள் வந்துட்டு ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்களா மேம்? ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குது? ஸோ நைட் ரைட்லாம் நீங்கள் போவீங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டி இருக்குது? முன்னாடி எப்படி இருந்துச்சு? நாங்கள் இதுக்கு முன்னே வந்து 6 o'clock வரைக்கும் தான் நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். அதான் நான் ஒரு 1.5 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். 6 மணி வரைக்கும் தான் நான் ஆட்டோ ஓட்டுவேன். அதுக்கப்புறம் ஓட்ட மாட்டேன். ஏன்னா ஃபேமிலியும் பார்க்கணும். பட் இந்த பொதுமக்களை சமாளிக்க முடியாது சார். மெயின் ஒயின் ஷாப்லேருந்து சமாளிக்கவே முடியாது. ஜென்ஸுக்கு எப்படி ஏறுறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் 2:30 மணி வரைக்கும் வண்டி ஓட்டுறேன் சார். நைட்டு 2:30 மணி வரைக்கும் வண்டி ஓட்டுறேன். அதனால மேம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லேடிஸாக அதில் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எதனால் வந்து பேரண்ட்ஸ் சார்? எனக்கு 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து 2009 பிரிஞ்சாச்சு. நான் கஷ்டப்பட்டு தான் என் 3 பசங்களை பார்த்துட்டு இருக்கேன். அதனால நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வண்டி ஓட்டி என் பசங்களை பார்த்துட்டு இருக்கேன் சார். 2:30 மணி வரைக்கும் ஓட்டுறீங்க மேம்? ஓகே மேம், இதை தாண்டி இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் எங்களுக்கு நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு சிஎம் விஜய் சார் ஏதாவது ரிக்வெஸ்ட் வைக்கணும்னு ரிக்வெஸ்ட் வைப்பீங்க சார்? அவர் வந்து 2 மாதம் தான். இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் தப்பு. அவர் வந்து 2 மாதம் ஆகும் சார். இந்த 2 மாதம் நாங்கள் சேஃப் ஆகிட்டோம் சார். இன்னும் அவர் இருக்க இன்னும் ஜனங்க சேஃப் ஆவாங்க சார். இன்னும் இருக்க ஜனங்க சேஃப் ஆவாங்க. எப்போதுமே விஜய் தான். ஆமாம் சார்.